ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடிட்டு. மாற்றிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லமை சார் இறைவா, வலுத்துகின்ற புகழ் அனைத்தும் உந்தனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். துறைதோறும் முறையான வழி சொன்ன எங்கள் உயிர் மிகுத்த திருத்தூதர் கற்பரசி அன்னை எங்கள் ஹதீஜாவின் கரம் பிடித்து ஒரு கிரசி ஃபாத்திமாவை புதல்வி என பெற்றெடுத்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிகளை யாசித்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஐமான் சங்கத்தினுடைய தலைவர் கீழே முகமது ஜமாலுத்தீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பித்து தருவார்கள். துவக்கமாக இறைமறையினுடைய இனிய கீதங்களோடு மௌலவி முகமது அப்பாஸ் மிஸ்பாகி ஐமான் சங்க பொருளாளர் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி தருவார். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العليم. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாக செயலாளர் ஆடுதுறை முகமது அப்துல் காதர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் கூறி அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், ஏனைய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், அகில உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அவர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அற்புதமான வரவேற்பு நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐமான் சங்கத்தின் தலைவர் கீழக்கரை ஹெச்எம் முகமது ஜமாலுதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை இறைவசனம் ஓதி ஆரம்பம் செய்த ஐமான் சங்கத்தின் பொருளாளர் மௌலவி முகமது அப்பாஸ் மிஸ்பாகி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் ஹுசைன் மக்கி மகளரி அவர்களே, நமது ஐமான் சங்கத்தின் அறிமுக உரையை வழங்க இருக்கின்ற ஐமான் சங்கத்தின் பைத்துல் மால் தலைவர் அதிரை ஷாகுல் ஹமீத் ஹாஜியார் அவர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தாயகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், பெண்ணியத்தை போற்றக்கூடிய சிறந்த சிந்தனையாளர், பெண் விடுதலை கட்சியின் நிறுவனர் சகோதரி சபரிமாலா அவர்களே, நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற ஐமான் சங்கத்தின் துணை பொருளாளர் பசுபதி கோயில் சாஹிப் பாஷா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள்
நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஐமான் சங்கத்தை பற்றிய ஒரு அறிமுக உரையை ஐமான் சங்கத்தின் ஒரு பிரிவான பைத்துல் மால் அதனுடைய தகுதிமிக்க தலைவர் அதிரை ஷாகுல் ஹமீது ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது அறிமுக உரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஐமான் சங்கம் நடத்தும் சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் ஐமான் சங்க தலைவர் கீழே முகமது ஜமாலுதீன் அவர்களே, நிர்வாக செயலாளர் முகமது அப்துல் காதர் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சமூக போராளி மரியாதைக்குரிய ஆசிரியர் சபரிமாலா அவர்களே, ஐமான் நிர்வாகிகளே, இந்த குறுகிய காலத்தில் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐமான் சங்கம் 1980ஆம் ஆண்டு சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு அபுதாபி வாழ் தமிழர்களுக்காக எந்த ஒரு அமைப்பும் அபுதாபியில் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அரப் இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன் என்ற பெயரில் ஐமான் நிறுவப்பட்டது. தாயகத்திலிருந்து வேலைக்காக வருபவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்ற அரசாங்க துறைகளுக்கும் இந்திய தூதரத்துக்கும் ஒரு பாலமாக இருந்து பல சேவைகளை செய்து வந்தது. அதனுடைய சேவைகளாக 3 முக்கிய பிரிவுகளாக கல்வி, மார்க்கப்பணி மற்றும் சமுதாய பணி என்ற வகையிலே சேவைகளை தொடர்ந்து செய்து வந்திருந்தது. உலகிலேயே முதலாக திருக்குரானின் தமிழ் மொழிபெயர்ப்பை ஒளிநாடாவின் வடிவத்திலே 1985ஆம் ஆண்டு வெளியிட்டு உலகெங்கும் தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. பின்பு 2014ஆம் ஆண்டு அந்த ஒளிநாடாவை மொபைல் அப்ளிகேஷன் என்ற வடிவிலே அது வடிவமைக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே பயணித்து வந்தது. ஐமான் சங்கத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக 2000ஆம் ஆண்டு ஐமான் மகளிர் கல்லூரி திருச்சியிலே நிறுவப்பட்டு இன்று வரை மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஐமான் சங்கத்தின் வெள்ளி விழா நிகழ்வு 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற போது இன்றைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார்கள். 2013ஆம் ஆண்டு ஐமான் சங்கம் பைத்துல் மாலை நிறுவப்பட்டு அதன் மூலம் தமிழகம் எங்கும் பல சேவைகள், பல இயற்கை பாதிப்பான நேரங்களிலெல்லாம் போய் சேவை புரிவதும், மக்களுக்காக உதவி புரிவதும், கல்விக்காக உதவி புரிவதும், மருத்துவத்திற்காக உதவி புரிவதும் என்ற சேவைகளை அடுக்கடுக்காக செய்து கொண்டு வந்திருக்கின்றது. இப்போது இந்த 2 வருடமாக நாம் கண்டிருக்கும் கொரோனா காலகட்டத்தில் பலவிதமான இன்னல்கள் வந்திருக்கும் போது முக்கியமாக அமீரகத்திலிருந்து தாயகத்துக்கு செல்ல முடியாமல் பல மக்கள் இங்கே அபுதாபியிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். வேலை தேடி வந்தவர்கள் ஒரு பக்கம், வேலை இழந்தவர்கள் ஒரு பக்கம், குடும்பத்தை பிரிந்து வந்தவர்கள் ஒரு பக்கம், இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே தவித்துக் கொண்டிருக்கும் போது ஐமான் சங்கம் இண்டிகோ ஏர்லைன்ஸுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி 2 சார்ட்டர் ஃப்ளைட்ஸை
இங்கிருந்து அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு கொண்டு சென்று மக்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அதே போன்று சமீபத்திலே பல இஸ்லாமியர்களும் மாற்று மத சகோதரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மரணத்தை அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்களை கொண்டு செல்வதற்கும் அல்லது இங்கேயே அவர்களுடைய வழிமுறைப்படி அடக்கம் செய்வதற்கும் ஐமான் சங்கம் மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போ மிக குறுகிய நேரமாக இருப்பதால் இந்த சேவைகளை அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாகத்தினரோடு மாத்திரம் நடாத்தப்பட வேண்டும் என்று ஒரு கால சூழ்நிலையும் நேரச் சுமையும் நமக்கு இருந்தது. ஆனால் அதை தாண்டியும் இந்த இடத்தினுடைய அனுமதி நமக்கு கிடைத்த போது ஒரு குறுகிய 2 மணி நேரத்துக்குள்ளால் இந்த செய்தி பரப்பப்பட்டு நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். கொரோனாவுடைய காலங்களில் மக்களை சந்தித்து பேசுவதை விட இணையதள வழிகள் பல்லாயிரக்கணக்கான நாடுகளை தமிழ் பேசும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது பல்வேறு நிகழ்வுகள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வும் ஐமான் சங்கத்தினுடைய மகநூல் வாயிலாக இப்பொழுது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை அவர்களை குறித்து ஒரு அறிமுக உரையோ அவர்களை யார் என்று அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டத்தில் அவசியம் நாம் இல்லை. எல்லோரும் அறிந்திருக்கிறோம், எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் படித்தேன், நான் உணர்ந்தேன், அதை என் வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டேன். அந்த வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன வாழ்வியல் தத்துவங்களில் குறிப்பாக இந்த பெண் சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து உலகமெங்கும் நான் கொண்டு செல்வேன் என்று பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளில் பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான உயர்ந்த வாழ்க்கை தத்துவம் பெருமானாரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக இன்று இந்த இணையதளத்தின் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் அவருடைய மனைவியை பார்த்து, நீ என் தாயை போன்றிருக்கிறார் என்று சொன்னாலே மனவிலக்கு ஏற்பட்டுவிடும். ஆரம்ப கால சட்டம். என் தாயை போன்று இருக்கிறார் என்ற ஒரு ஓமானம் சொன்னாலே மனவிலக்கு ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண்மணி அல்லாஹ் திருமறையிலே அந்த வரலாறை நமக்கு சொல்லுகிறான். குர்ஆனினுடைய கது சமி அல்லாஹ் அந்த வார்த்தையின் அர்த்தமே அந்த பெண் பேசியதை நான் கேட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண் பேசியதை நான் கேட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த பெண்மணி பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், என் கணவர் இப்படி சொல்லிவிட்டார், ஆனால் அவர் மூலமாக எனக்கு கிடைத்த குழந்தைகள், அவர் மூலமாக எனக்கு வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இப்படி சொன்ன காரணத்தினால் நான் என் கணவரை விட்டு பிரிய முடியாது. ஆனால் பெருமானார் சொல்றார்கள், அதுதான் சட்டம், பிரிந்தாக வேண்டும். இதற்கிடையில் அவர்கள் கணவன் மனைவியாக வீட்டுக்கு வருவது இருப்பது, அவருக்கான தேவை ஏற்படும் போது மனைவியை அழைக்கிறார். அப்பொழுது அந்த பெண், இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் இருக்கிறது, இதற்கான தீர்ப்பு வராதவரை நாம் எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் இணைய முடியாது. எந்த அளவிற்கு ஈமானிய உணர்வு இருந்திருக்கும். அந்த ஈமானிய உணர்வு பெற்று அந்த பெண் சொல்லும் வார்த்தை,
அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து எனக்கு தீர்ப்பு வர வேண்டும், வந்தால் நாம் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கையை தொடருவோம். பல்வேறு முறைகள் முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சட்டம் என்று சொன்னார்கள். பிரிய வேண்டும், மனவிலக்கு ஏற்பட்டு விடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெண் உள்ளச்சத்தோடு தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் அவள் எதை நினைத்தால் எதுவெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு இதைவிட சான்று சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்திலே அழுது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒன்று, முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்தான் அந்த பெண்ணினுடைய அந்த நியாயமான கோரிக்கை, அந்த பெண்ணினுடைய உள்ளச்சம் இருக்கக்கூடிய அந்த இறை பக்தி, இறை உணர்வு, இவைகளெல்லாம் கண்டு அந்த பெண் பேசியதை நான் கேட்டேன், நான் சட்டத்தையே மாற்றி விடுகிறேன் என்று அந்த பெண்ணுக்காகவே வானவர் வந்து அல்லாஹ் அறிவித்த செய்தியை ஒரு ஆயத்தான, ஒரு குர்ஆனில் காலம் காலமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று சொன்னால், உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு அவள் அழுதால், அவள் முறையிட்டால், அவள் கேட்டால், அல்லாஹ் அவரின் பிள்ளைக்கு, குடும்பத்திற்கு எதை வேண்டுமானாலும் கொடுப்பாள். இருக்க வேண்டியது இறையச்சம் ஒன்று என்பதை இது போன்ற நிறைய வரலாறுகள். எனவே பெருமானாரின் வாழ்க்கையை நான் படித்தேன். அந்த வாழ்க்கை எனக்குள்ளால் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இன்று பெண்களுக்காக பெருமானார் போட்ட அந்த பாதையை நான் அதிலே பயணிப்பேன் என்று சொல்லி, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பெண் சமுதாயத்திற்கு வெளியிலே வந்து இருக்கும் அவல நிலைகளை எல்லாம் ஒரு தெருவில் நின்று சப்தமிட்டு அல்லது பல்வேறு மக்களுக்கு மத்தியில் பேசினால் அது எப்படியெல்லாம் பழி சொல்லும், இழி சொல்லும், அவமானங்களும் அசிங்கங்களும் எவ்வளவு எல்லாம் ஏற்படுமோ அதையெல்லாம் தாண்டிதான் எனக்கு பெருமானாரின் போதனை ஒன்றுதான் என் உள்ளத்தில் இருக்கிறது, அதற்கு நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று அந்த உயர்ந்த எண்ணம், அது ஒன்று அவர்களை இன்று சிறப்பான வழியிலே அவர்களை கொண்டு வந்திருக்கிறது. வீடு திரும்பா ஒரு போராட்டம். இந்த அவலங்களும் பிரச்சனைகளும் பெண்களுக்கு இன்று ஏற்பட்ட போது நான் வீடு திரும்ப மாட்டேன், அப்படியான என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய வாழ்வியல், அடுத்து என்னுடைய கட்டம் எதையும் சிந்திக்கவில்லை. அல்லாஹ் இருக்கிறான், அவர் திருத்தூதரின் போதனையை இந்த மக்களுக்கு நான் கொண்டு சேர்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேலான பெண்களை சந்தித்து, குறிப்பாக இளம் வயதையுடைய யுவதிகளை, கல்லூரியில் படிக்கக்கூடிய, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய காதல்கள், அதனால் ஏற்படக்கூடிய மோதல்கள், இவைகளையெல்லாம் தனித்து அந்த பெண்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி, அந்த பெண்களில் பல்வேறு பெண்களை, எண்ணிக்கையில் சொல்ல முடியாத பெண்கள், அவர்களால் மாற்றம் கண்டு வாழ்வை இழந்து சீரழிந்து போகக்கூடிய அந்த பருவத்தில் அவர்களை எல்லாம் மீட்டிக் கொண்டு வந்து, இதுதான் பெருமானார் போதித்தது, அதை சமயம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, சாதி கடந்து அவைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒன்று நிச்சயமாக அவர்கள் இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கான ஒன்று. இவர்கள் என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், இவர்கள் தமிழச்சியா, தெலுங்கச்சியா என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள், அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெருமானாரின் மீது தூவப்பட்ட வார்த்தைகள், அவைகளை எல்லாம் எப்படி பெருமானார் தன்னை விரும்பக்கூடியவர்களாக மாற்றினார்கள், அந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி பொறுத்து கொண்டார்கள், அந்த அளவிற்கு அந்த விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு பட்டிமன்றத்தின் வாயிலாக, கல்லூரிகளின் கிடைக்கக்கூடிய மேடைகளின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை சொல்லி, குறிப்பாக தீட்டு, வரதட்சணை, இது குறித்து நபியினுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு படிப்பினை இருக்கிறது, எந்த அளவிற்கு பெண்ணுக்கு விடுதலை இருக்கிறது, அவள் நினைத்த ஒரு ஆண் மகனை கைப்பிடிப்பதற்கு இத்தனை மகன் என்று அவள் நியமித்தால் அதை தந்துதான் முடிக்க வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு உணர்வு, அந்த ஒரு ஆழமான அந்த கருத்து, பெருமானார் போதித்த கருத்து, அவையெல்லாம் அவருடைய உள்ளத்தை பாதித்தது. எனவே பெருமானார் காட்டிய அந்த பெண் பாதையினுடைய பரப்புரையிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அதுதான் அங்கே சொல்ல வந்தது. இன்னைக்கு உலகத்தில் என்ன வேண்டும்? எல்லாம் இருக்கிறது, தேவை நிம்மதி. என் 40 ஆண்டுகால வாழ்க்கையில், அதை கடந்த வாழ்க்கையில் இன்று பெருமானாரின் புத்தகத்தை படித்து பின்பற்றிய காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து எனக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது. அவர்கள் சொல்லும் வார்த்தை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்விலாக நான் ஏற்றுக்கொண்டேன். இதையும் தாண்டி நான் ஒரு மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
நாளை ஒரு உலகம் இருக்கிறது, அதிலே நிச்சயம் கேள்வி கணக்குகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் கொண்டு போய் நிப்பாட்டப்படும் போது என் மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று நினைக்கக்கூடிய ஒன்று. உண்மையில் ஒரு முஸ்லிம் பெண்ணாக முஸ்லிம் குடும்பத்தில் வாழ்ந்து பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அது அந்த பெண்ணினத்தினுடைய பெருமையை பேசும் எனக்கு இந்த நிம்மதியை அல்லாஹ் தந்திருக்கிறார். மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை நான் நம்பியிருக்கிறேன், அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்ற அவருடைய அந்த வார்த்தைகள் இறுதியில் குர்ஆனினுடைய விரிவுரையாக ரமதான் காலங்களில் தேவையான மக்களுக்கு தேவையான செய்திகளாக. பெருமானார் யாருக்கு சொந்தம்? எல்லோருக்கும் சொந்தம். அல்லாஹ் என்பவன் யார்? எல்லோருக்கும் தான் இறைவன். இந்த கருத்தியலில் நின்று இந்த சமூகத்திற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவருடைய உயர்ந்த பணி. ஒரு பெண்ணாக இருந்து எத்தனை அவமானங்களை கடந்து, அசிங்கங்களை கடந்து, கஷ்டங்களையும் தொல்லைகளையும் சொல்ல முடியாத வார்த்தைகளால் பேசப்பட்டவர்கள் கூட அதையும் பொறுத்து. ஏனென்றால் பெருமானாருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. அதற்கு பின்னால் அவர்கள் இன்னும் பேசப்படுகிறார்கள், இனியும் பேசப்படுவார்கள் என்ற அந்த பாதையை தன் பாதையாக வகுத்து கொண்டுதான் இன்று சிறப்பான பணிகளை, ஒரு பெரும் மாற்றத்தை பெண் சமுதாயத்திற்கு மத்தியில் பெரும் மாற்றத்தை பள்ளி வாயில்களில், கல்லூரி, இஸ்லாமிய கல்லூரிகளில் அவருடைய உரைகள் என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய வருகை என்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இறை உணர்வோடு, இறை தூதரின் வழியோடு, இறை தூதர் தந்த அந்த உயர்ந்த காவியமான தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் பயணிக்கும் எல்லா காலத்திலும் இறைவனுடைய துணை அவர்களுக்கு இருக்கும். அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்புகளும் நம் முஸ்லிம் சமுதாயம் இருந்தது. குறிப்பாக இந்த ஐமான் சங்கத்திலிருந்து என்னென்ன பணிகள் வேணுமோ அவைகள் அனைத்தும் நிறைந்த ஒத்துழைப்புகள் அவர்களுக்கு நாம் வழங்குவோம் என்ற செய்தி இங்கே சொல்லி, நிச்சயமாக அவர்கள் மரணிக்கும் தருவாயில் கரிமா சொல்லி இந்த உலக வாழ்க்கையை முடிப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டி அதிலே அவர்களை பயணிக்க செய்வானாக. எல்லா தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் நீக்கி இன்னும் அவர்கள் விதிக்கக்கூடிய படிகள், ஏறும் ஏணிப்படிகள் அனைத்தும் பெருமானாரின் உயர்வை பேசும் அந்த நாவுக்கு இன்னும் வலிமை அல்லாஹ் கொடுப்பானாக என பிரார்த்தித்து, அவர்களின் அந்த சிறப்பான உரைக்காக நாம் அவர்களை அழைக்கிறோம். ஒரு ஆசிரியராக சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக பெண் விடுதலை கட்சியினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரி சபரி மாலா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரை நிறுத்துவார். இவ்வளோ நேரமும் நின்றுட்டே எடுக்க போறீங்களா? நீங்கள் உட்காருங்க. நீங்கள் பதிவெடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் தாராளமாக உட்காரலாம். உட்காந்து என்ன செய்ய முடியுதோ செய்யலாம். ஒரு ஆடியோவை மட்டும் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படிங்களா? ஆச்சு. ஒரு ஸ்டாண்ட் இல்லை. சரி, இப்படி மாற்றிக்கிட்டா மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தர் கைவழியோட நின்று அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறது கடினம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிகச்சிறந்த பேச்சாளராக ஒருவர் என்னை அறிமுகம் செய்வார் நான் நினைக்கவே இல்லை. அறிமுகம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய பயான் நடத்தி முடிச்சிருக்காங்க. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை தவிர்க்க முடியாத சத்தியங்கள் அவங்க பேசினது. குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய குரலை கேட்டு ஒரு இறை சட்டம் எப்படி மறுபரிசீலனைக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வருதுன்னு சொன்ன செய்தி இதே ஒரு மிகப்பெரிய. அதனால என்னுடைய பயணத்தை பற்றி சொன்னாங்க. என்னுடைய 8ஆம் வகுப்பு கனவு இது. அப்பதுல இருந்து வந்த கனவு இது. வெளிநாடுகளுக்கு பயணப்படணும், எல்லா நாடுகளுக்கும் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இருந்த கனவு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது கனவு தான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை நகர்ந்து வருது. மாதவிடாய் அப்படின்னு ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது வீட்டிலிருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அங்க ஒரு 2-3 பேர் தானே இருக்காங்க. அவங்க இங்க உள்ள உட்கார முடியாதா? அப்படியா? சரி, ஓகே. இப்ப வீட்டில் எவ்வளவோ கேள்வி கேட்குறோம். என்னுடைய அப்பா வந்து ஒரு ஐயப்பன் கோவில் குருநாதர். அதனாலதான் எனக்கு சபரி மாலா அப்படின்னு பேர் வச்சேன்.
ஆனால் வீட்டில் பெரிய போராட்டம்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. என்னை ஏன் ஒதுக்குறீங்க, இத்தனை நாள் அப்படி இல்லையே அப்படின்னு கடந்து வரணும். பெண் பிள்ளை பிறந்தாலே வீட்டில் நகை சேர்க்கணும். 2 காரணம். ஒன்று, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நகை கொடுக்கணும். இன்னொன்று, ஸ்டேட்டஸினுடைய அடையாளம். என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸினுடைய அடையாளம். அதில் எனக்கு தொழிலும் விருப்பம் இல்லை. அப்போ கேட்குற கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. கடந்து வர்றோம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரியா அமைஞ்சறது இல்லை, பெரும்பாலும் அமையறதில்லை. அந்த விஷயம் எல்லாருக்கிட்டையும் சண்டைகள் நடந்திருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு உங்கள் வீட்டில் சண்டையே நடந்தது இல்லையானா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சண்டை நடந்திருக்கும். ஆனால் கெட்ட வார்த்தைகள் பேசாத சண்டைகள் எத்தனை வீட்டில் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரேர், சாதாரணமாக வந்துடும். அதுவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் கிராமங்கள் போன்ற பகுதிகளெலாம் சொல்லவே வேண்டியதில்லை. அப்போ கேள்வி கேட்கப்படுது, ஏன் இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எல்லா வீட்லையும்? நான் எல்லார்ட்டையும் பாட்டிகிட்ட கேட்டாச்சு, அம்மாட்ட கேட்டாச்சு, சித்திகிட்ட கேட்டாச்சு, எல்லார்ட்டையும் கேட்குற பதில் என்னன்னா, பொம்பளைலாம் சகிச்சு தான் போகணும், நானும் அப்படி தான் போனேன், பாட்டியும் அப்படி தான் போனா, நீயும் அப்படி தான் போகணும். இது என்னுடைய கேள்வி அல்ல, தமிழ் சமூகத்தின் எல்லா பெண்களினுடைய, பெரும்பான்மை பெண்களினுடைய கேள்வி. அப்போ கேள்வி கேட்குறோம், பதில் இல்லை, கடந்து போகிறேன். 20 ஆண்டுகளாக எனக்கு கிடைக்காத அன்பை சமூகத்துக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன். என்னோட அம்மா அப்பா இன்டர்காஸ்ட் மேரேஜ், என்ன சாதி அப்படியெல்லாம் வந்து அறிமுக உரையில் காதில் செய்து விழுந்தது. அப்போ சொந்த பந்தங்கள் அற்ற சூழ்நிலையில் வளர்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே அன்பு என்ற தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 20 ஆண்டுகளாக நமக்கு கிடைக்காத ஒன்றை சமூகத்துக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். 15 வருஷமா டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏசி காரில் போவோம் வருவோம், ஒரு நல்ல ஜாப், ஒயிட் காலர் ஜாப், மாதம் 1 லட்சம் சம்பளம், இந்த பிரச்சனையும் இல்லை, நான் செட்டில். என்னை சுற்றி இருக்கக்கூடியது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள். அப்பா அம்மா இருந்தும் அனாதை பிள்ளைகளா இருப்பாங்க, சரியா சாப்பாடு இருக்காது. கொடுக்குற அந்த புழுத்து போன அரிசியினுடைய அந்த சோறை கூட அவ்வளவு தூரம் ஒரு பருக்கை சிந்தாமல் சாப்பிடக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள்ல இருந்து நான் பேச்சாளர்களை தேர்வு பண்ணி, நான் பட்டிமன்ற நடுவர், அவங்க பேச்சாளர்கள்னு ஒரு விஷயத்தை உருவாக்கும். யாருன்னா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களாம் பேச்சாளர்கள் அப்படின்னு. என்னன்னா, உங்களுக்கு பட்டிமன்றம் அல்லது பேச்சாளர்கள்னு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் செலிபிரிட்டிஸ்ன்னு தெரியுமோ அவங்க எல்லார் வீட்டுக்கும் எங்கள் அப்பா போயிருக்காங்க. என்னுடைய மகளுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, டிவியில் ஏதாவது ஒரு இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் காலம் எந்த வாய்ப்பையும் அப்படி எனக்கு கொடுக்கல. அப்போ ஒரு இடத்துல நின்று நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாம் மேடையில் பேசுகிறாங்க, என்ன மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். தமிழ் குறித்தும், நாட்டு பற்று குறித்தும், இறை நேசம் குறித்தும் அவ்வளோ பேசுகிறாங்களே. அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்வியலை முன்னெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, பேசி சம்பாதிச்சு அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டுற 4 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. டிவி செலிபிரிட்டிஸ் பேர் சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால அவங்களோட பர்சனல் எனக்கு தெரியும். திரும்பி பார்க்கும்போது பெரிய வேதனை. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி இவர்களோடு சேர்த்து பயணித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய லட்சியத்தை, நன்றி ஆனால் இந்த இருமலை தண்ணீரால் சரி செய்ய முடியாது. தொடர்ந்து போராட்ட காலங்கள் சபியாவுக்கான அதுவும் சரி செய்யாது. அதனால சபியாவுக்கான போராட்ட காலங்களை தொடர்ந்து இந்த இருமல் தொடர்ந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 20 days வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க, எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு. சரி துபாய் போயிடுவோம், அங்கே போனால் பேச வேண்டிய தேவையே இருக்காது, எல்லாரும் சந்திச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வந்தோம். ஆனால் துபாய் ஒவ்வொரு நாளும் 2 கூட்டம் பேசிட்டு தான் அப்படி கடந்து போயிடுச்சு. அதனால் பெரிய மகிழ்ச்சி, என் வாய்ஸ் ரெஸ்ட் இல்லாமல் என் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்காக இறைவன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதனால் இந்த தண்ணீரோ, இந்த சுடுதண்ணியோ, இந்த டீயோ இந்த இருமலை சரி செய்ய வாய்ப்பு இல்லை. கடந்த 2.5 மாதமாக அப்படி தான் ஓடிக்கொண்டே இருக்கேன். ஆமாம், அதனால் அது கூட எனக்கு வைக்கப்படுற ஒரு டெஸ்ட்டு. இவன் என்ன செய்கிறா, இதையும் தாண்டி பேசுகிறாளா இல்லை என்ன பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு வைக்கப்படுற டெஸ்ட். பட் நான் அதில் மெரிட் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இருக்கேன், மகிழ்ச்சி. அந்த புகழ் முறை ஓகே. அப்போ எங்கள் அப்பா வந்து போயிட்டு வாய்ப்பெல்லாம் கேட்குறாங்க, இன்னைக்கு கிடைக்கல. அப்போ நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், பேசுகிற பேச்சு ஒன்றும் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறவங்களோட நீ பயணிக்க வேண்டாம், நம்மளே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நான் வந்து ஒரு பட்டிமன்ற நடுவர், என்னோட 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களாம் பேச்சாளர்கள்னு சொல்லி அப்துல் கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போகிறோம். எல்லா மேகசின்ஸ்லேயும் அது இன்டர்வியூவாக வெளியே வருது. முதல்ல அங்கீகாரம். ஆஃப்டர் ஆல் 1ஆம் கிளாஸ் டீச்சர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு முதல்
முதல் பதில் எல்லா பத்திரிகைகள்லையும் கிட்டத்தட்ட 20-25 மேகசின்ஸ்ல எங்களோட இன்டர்வியூ வருது. ஒரு டீச்சரும் ஒரு கிராமத்து குழந்தைங்களும் சேர்ந்து சமூகத்துக்கு இதை செய்யறாங்கப்பா அப்படின்னு ஒரு பெரிய உற்சாகம். முதலே கிடைக்கப்பெற்ற அங்கீகாரம். அதுக்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர்னு இன்னைக்கு என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அதை பெருத்த அவமானமாக கருதுறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த லிஸ்ட்ல என்னை நான் வைக்க விரும்பல. வேற என்ன செய்ய? இஸ்லாம் என்ற ஒன்று கைக்கு வரப்பெற்ற பிறகு அந்த பட்டிமன்றம் கருத்து மன்றமா மாறிச்சு. மார்க்க அறிஞர்களை மட்டுமே கூப்பிட்டு மார்க்கம் சம்பந்தமாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட்ஸை மட்டும் அழைச்சு வட்டி, வரதட்சணை, வழிகேடு, இப்படியான இஸ்லாமிய தலைப்புகள், காமராசனும் நபிகளாரும் அப்படின்னு எடுத்தோம் ஒரு தலைப்பு. இப்படியான தலைப்புகளை 1 மணி நேரம் பேசணும். ஒரு பட்டிமன்றம் போன்ற கருத்து மன்றமாக மாற்றி கொண்டு போனேன். அதுக்கு நான் வந்து ஸ்லாட் எடுத்து சைன் பண்ணியிருந்தேன். ஒரு நடிகை அவங்க வந்து நடுவராக இருக்காங்கன்னா சேனல் வந்து அவங்களுக்கு 50,000 காசு கொடுக்குது. ஆனால் நான் வந்து என் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி சேனலுக்கு போய் அணுகும் போது நான் சேனலுக்கு வாரம் 25,000 ரூபாய் காசு கட்டணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேனல்களினுடைய கட்டமைப்பு தான் இருக்கு. நான் தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த வேலையை விடா அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அப்படியான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு போனேன். அதை நிறுத்தாமல் 3 ஆண்டுகள் செய்தேன். ஆனால் கடந்த மாதத்தில் இருந்து இறைவனுக்காக அதையும் தூக்கி போடுவோம். இனி முழுமையான அடுத்த தலைமுறைக்கான வேலையை களத்துல செய்வோம் அப்படின்ட்டு அந்த வேலையும் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மேல நம்மளால எங்க போய் யார்கிட்ட கையேந்துறதுன்னு தெரியாம அந்த வேலையை நான் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய சொன்னாங்க. இந்த பாதையை பயணிச்சுக்கிட்டு வரும்போது சிஏ போராட்ட களங்கள் வருது. மன்னார்பேட்டையில் பெண்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையினால அப்படின்னு சொல்லி, இஸ்லாமிய பெண்களை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்னை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ நான் போறேன். அங்க போகும்போது அங்க இருக்க இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு எனக்கு நினைவுல இருக்கேன், கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே பேசுறாங்க. நீங்கள் எல்லாம் எங்களோடு களத்தில் வந்து இருப்பது எங்களுக்கு அத்தனை பெரிய உற்சாகம் அப்படின்னு. என்னையே அவங்க எவ்வளவு பெருசா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. ஒரு மாற்று சமூகத்தில் இருந்து ஒரு சகோதர சமுதாயத்தில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு பொருள் இதுதான். இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குங்கிறதே எனக்கு அந்த நிகழ்வு நடந்து 7-8 மாசம் கழிச்சுதான் தெரியும். அப்ப நான் சொன்னேன் மேடையில போயிட்டு, மன்னார்பேட்டையில் பெண்கள் இவ்வளவு எழுச்சியோடு இஸ்லாமிய பெண்கள் அதுவும் போராட்ட களத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த அக்கினியை நான் தமிழ்நாடு முழுக்க நான் போற மேடையில எல்லாம் பேசுவேன், நான் உறுதிமொழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியேறேன். கிட்டத்தட்ட ஷாஹின்பாக் கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் 40 மேடைகள்ல 40 ஊர்கள்ல கண்டினியூஸா பயணம் பண்றேன், போறேன், பேசுறேன், செய்திகளை பதிவு பண்றேன். எல்லா இடத்துலையும் குரான் கொடுக்குறாங்க, ஹதீஸ் கொடுக்குறாங்க, நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாள் கார்ல டிராவல் ஆகும்போது ஒரு சின்ன புக்கு, 30 பக்க புக்கு, ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் நபிகளாரை பற்றி பேசிய ஒரு பேச்சு வந்து ஒரு சின்ன புக்கு ஐஎஃப்ஜியில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். 2000 புத்தகங்கள் நான் சொந்தமாக வச்சிருக்கேன், ஒரு ஓன் லைப்ரரி வச்சிருக்கேன். அதனால புத்தகங்களை ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் அந்த புத்தகத்தை 10 நிமிஷத்துல படிச்சிருக்கணும். ஆனா நான் படிச்சு முடிக்கும் போது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெறும் 30 பக்கம் பாக்கெட் சைஸ் புக்கு, 10 நிமிஷத்துல படிக்க வேண்டிய புத்தகம். என்ன காரணம் 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அழுதுகிட்டே படிக்கிறேன் ஒரு பக்கம். இப்ப பேசும்போது கூட என்னால கண்ணீரை தவிர்க்க முடியல. முன்னாடி சந்திக்கும் போது ஒருத்தர் சொன்னார், மேடம் நீங்க ரொம்ப சென்டிமெண்ட் ஆகாதீங்க மேடம், சாவுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா நீங்க சென்டிமெண்ட் ஆகி அந்த இடத்துல லாக் ஆகிடக்கூடாது அப்படின்னப்ப நான் எனக்கு உடனே மறுபடியும் கோவம் தான் வருது. அப்படி சொல்லாதீங்க. சபியா என்கிற பெண் பிள்ளை 54 இடத்துல கத்தி குத்துக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டா டெல்லியில. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடந்த நிகழ்வு. 10 நாள் ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு செய்தி கூட இல்லை. அவள் இஸ்லாமிய பெண்கிற காரணத்தினால. அவள் 21 வயசு தான். அவள் பாதுகாப்புத்துறைக்கு வேலைக்கு போய் 4 மாசம் தான் ஆகுது. அவங்க அம்மா குப்பை பொறுக்கி அவளை வந்து படிக்க வச்சாங்க. குப்பை பொறுக்கி சோறு போடல, குப்பை பொறுக்கி அதில் கிடைச்ச காசுல படிக்க வச்சாங்க. அவ காலேஜ் முடிக்கிறா, எக்ஸாம் எழுதுறா, பாஸ் பண்றா, பாதுகாப்புத்துறையில அதிகாரியா 21 வயசுல ஜாயின் பண்றா. அவ சேர்ந்த ஆபீஸுக்கு 34 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் வருது ஒரே நாள்ல. எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க. இவளுக்கு ஒரு பக்கம் வருது, வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக போராடுறா. அந்த காரணத்தினால அவளுடைய மார்பகங்கள் அறுத்து வீசப்பட்டிருக்குங்கிற செய்தி கேட்கும் போது நான் எப்படி சென்டிமெண்ட் ஆகாம இருக்கும். அவளுடைய பிரைவேட் பார்ட்ஸ் கத்தி குத்துக்களுக்கு ஆளாகி சிதைக்கப்பட்டிருக்க
கத்தி வாய் வழியா போய் தொண்டை வழியா வெளியே வந்துருச்சு செய்தியை படிக்கும் போது நான் எப்படி சென்டிமெண்ட் ஆகாம இருக்க முடியும்? அவளுக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு கனவு, மெரிட் ஸ்டூடெண்ட், இன்னும் 2 வருஷத்துல ஐபிஎஸ் ஆபீசர், அதை நோக்கி ஓடிட்டு இருந்தா, எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளைத்தான் கொலை பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் கேங் ரேப் அப்படியான கொலை அப்படின்ட்டு. 1 மாசத்துல நான் டெல்லிக்கு ஓடுறேன். நான் சென்டிமெண்ட் ஆகாம எப்படி இருக்க முடியும்? டெல்லிக்கு ஓடி நேர்ல போய் அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சு கேட்கும் போதுதான் தெரியுது வீட்டு வாடகை கட்டி 5 மாசம் ஆகுது, வீட்டை காலி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல அங்க அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. திரட்டி கொண்டு போனேன். பண்டை வந்து அவங்க கையில ஒரு 30,000 குடிச்சிட்டு நான் இறைவன்ட்ட கேட்கிறேன். நான் உண்ணாவிரத போராட்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச முடிவை நான் கைவிடலை. அதனால உடனே இங்க நீதி கிடைச்சிடா இந்த நாட்டில் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அந்த குடும்பம் போயிடக்கூடாது. சபரிமலானால நீதியை வாங்கி தந்துட முடியாது, சபையாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட முடியாது. ஆனா அவளை இத்தனை கனவுகளோடு இவ்வளவு கடினப்பட்டு படிக்க வச்ச அந்த தாய் தகப்பன் நடுரோட்ல போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற பிச்சை எடுக்கிற நிலைமை வராம என்னால தடுக்க முடியும். ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் எப்படியாவது திரட்டினா நான் ஹெல்ப் பண்ணிடுவேன்ல அப்படின்னு அழுது இறைவன் கேட்கிறேன். 8 நாளில் 12 லட்சம் ரூபாய் இறைவன் கையில் கொடுத்து நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து போற இடத்துல பேசினதோடு சரி, பல நாடுகளில் இருந்து எங்கெங்கோ இருந்து 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு அல்லாஹ்வின் அடிமை போட்டுக்கங்க அவ்வளவுதான் அப்படின்னு. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அனுப்பிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பெருந்தொகையை அனுப்பிட்டு அல்லாஹ்வின் அடிமை போட்டுக்கங்க அப்படின்ட்டு கடந்து போகக்கூடிய ஈமான் நிறைந்தவர்களும் இருக்கிறார்கள். இறைவன் 8 நாள் அதை சாதிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிக் பேங்க்ல அதை டெபாசிட் பண்ணி ஹலாலான முறையில லாபத்தை அந்த ஃபேமிலிக்கு மாசம் 10,000 ரூபாய் போற மாதிரி வேலையை செய்து விட்டு இங்க வந்து முன்னாடி நான் பேசிட்டு எப்படி சென்டிமெண்ட் ஆகாம இருக்க முடியும்? நான் சொன்னேன் அவருக்கு, ஒரு பெண் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது எப்படி வலிக்கும்னு சபரிமலாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால நான் சென்டிமெண்ட் ஆகாம என்னால இருக்க முடியாது. அப்ப கண்ணீர் அப்படிங்கிறது பெருங்கருணையுடைய அடையாளமா நான் பார்க்கிறேன். நபிகளாரை உதாரணத்துக்கு எடுத்து வச்சாங்க. அதை தவிர வேற எந்த உதாரணத்தையும் வாழ்க்கையில நீங்க என்னால எடுத்துக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஹிரா குகையில நபிகளார் ஏன் தனியா போய் உட்கார்ந்து அழுதாங்க? எதுக்கு அழுதாங்க? பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு இங்க புதைக்கப்படுகிற வேதனை, அதுவுக்கு அடிமையாக கிடக்கிற வேதனை. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அப்பா செத்து போயிட்டா அந்த அம்மாவினுடைய உடலை மகன் பாலியல் உறவாக பயன்படுத்துறான். அவ்வளவு கேவலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாயோ, நான் வாழக்கூடிய இந்த ஊர் இப்படி இருக்கே, நான் என்ன செய்யறது, என்னால எதையும் மாத்த முடியலே போய் அழுகிறாங்க. அந்த பெருங்கருணைக்கு இறைவன் இஸ்லாம் என்ற ஒன்றினுடைய நிறைவு பகுதியான திருக்குரான் அப்படிங்கிறத கையில கொடுத்து இன்னைக்கு நம்மளாம் நிம்மதியா வாழ்றதுக்கான பெரும் தொடக்கத்தை செய்து கொடுத்தாங்களா இல்லையா? இது என்னுடைய பார்வை. அப்ப அந்த கண்ணீர் என்பது நபிகளாரினுடைய பெருங்கருணையின் அடையாளம்னா, நான் உங்களை படிக்கிறதும் அதை பேசுறதும் அடுத்த தலைமுறைக்கு ஏற்றி வைக்கிறதும் அந்த பெருங்கருணையினால்தான் என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்லும் போது சென்டிமெண்ட் ஆகாம இருக்க முடியல. நாட்டில் நடக்கிறத பார்க்கும்போது குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு 9 மாத பெண் குழந்தை, தாய்ப்பால் குடி மறக்காத பெண் குழந்தை உறுப்பு கிழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. எப்படி 9 மாச குழந்தை இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. 3 வயசு 5 வயசு 7 வயசுன்னு 40 பெண் குழந்தைகளின் மரணத்துக்கு நான் நேரில் போய் நிற்கிறேன். ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். 40 கிராமங்கள்ல நடந்த மரணங்கள். ஒரு பாயிண்ட் கையில் எடுக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, டாய்லெட் இல்லாம ஏரிக்காட்டுக்கு போகும்போது அங்க ட்ரேஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு போடுறாங்க. செஞ்சவன் யாரு? எடுத்த வீடு, பக்கத்து வீடு, ஒரே தெருவில் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்பா வெளிநாட்டுல வேலைக்கு போயிருப்பாரு, வீட்டுல ஆள் பொறுப்பா இருக்க மாட்டான், குடிச்சிட்டு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆண்கள். இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி கொலை செய்யப்பட்ட மரணங்கள் அது. நான் 2 லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சுக்கிட்டு நான் கிராமங்களுக்கு பயணப்படுறேன்னு சொல்லி ஒரு 1000 கிராமத்துக்கு பயணப்பட்டேன். ஒரே பாயிண்ட் தான், டாய்லெட்டை கட்டு, இல்லையா பொம்பளை பிள்ளைய தனியா ஏரிக்காட்டுக்கு அனுப்பாத, நீயும் கூட போ. நீ தான் பெத்தெடுத்திருக்கனா, நீ தான் அப்பானா, நீ கூட தனியா அனுப்பாது, அது எந்த நேரமா இருந்தாலும் சரி. இந்த ஒரு பாயிண்டை எடுத்து கொண்டு போய் 2 லட்சம் நோட்டீஸோட 1000 கிராமங்களை நோக்கி பயணப்பட்டு இன்னைக்கு நாங்க ஒரு ஆய்வை முன்னெடுக்கிறோம். அதனுடைய பதில் ஒரு பெரும் ஆறுதல் இருக்கிறது. 80% ஏரிக்காட்டின் மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன.
அப்ப என்ன செய்யறது? ஒருத்தியால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒருபோதும் கேட்கக்கூடாது. நான் என்னால முடிஞ்ச எதையாவது செய்யணும்ல. என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, மேடம் நாடு பூரா கொலை நடக்குது, நாடு பூரா அபியூஸ் நடக்குது, நாடு பூரா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, என்ன செஞ்சிட முடியும்? உங்களால என்ன செஞ்சிட முடியும்? நான் சொன்னேன், நாடு பூரா நடக்கிறத என்னால தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா தினம் அழுதழுது இறைவன்கிட்ட பிச்சை எடுத்தோம்னா இறைவன் நாடினானா இப்படிங்கிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் இறைவன் ஒரு நாள் தடுப்பான். அது என்னுடைய ஈமானையும் இறைவனது முடிவையும் பொறுத்தது. ஆனால் என்னால என்ன செய்ய முடியுமோ, ஒரு 10 மரணத்தை என்னால தடுக்க முடியும்ல, ஒரு 7 மரணத்தை என்னால தடுக்க முடியும்ல, ஒரு 7 குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும்ல, அதை நான் செய்யணும்ல, அதையும் நான் செஞ்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறேன்னு சொன்னேன். அப்படியான களங்களில் நபிகளாருடைய அந்த 30 பக்க அந்த புத்தகத்தை படிச்சு அழுது முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ என் லைஃப்ல வர்றதை கண்ணு முன்னாடி பாக்குறேன். அப்படியே கண்ணு முன்னாடி பாக்குறேன். என்னன்னா, நான் பீரியட்ஸ் அப்படின்னு என்னுடைய 13 வயதுல என்னை ஏன் ஒதுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கான பதில் நபிகளார் சொல்றாங்க, மாதவிடாய் என்பது தீட்டல்ல, மாதவிடாய் ரத்தம் என்பது தீட்டாகாது. அந்த நேரத்துல பெண்களுக்கு தொழுகை செய்ய வேண்டாம் என்று சலுகை கொடுக்கப்பட்டிருக்கே தவிர குனிஞ்சு நிமிர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், இறைவனை நினைக்க வேண்டாம்னு யாரும் எந்த நேரத்துலன்னு சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. சலுகை கொடுக்கப்பட்டிருக்கே தவிர வீட்டில் யாராவது தொழுகை நடத்துறாங்கன்னா பாய் எடுத்து கொடுக்கலாம், மேட்ச் எடுத்து கொடுக்கலாம், தண்ணி குடிக்கணும்னு கேட்டாங்கன்னா சொல்லு தண்ணி எடுத்து கொடுக்கலாம். தீட்டு அல்ல. எப்ப நான் கேட்ட கேள்வி, 13 வயசுல நான் கேட்ட கேள்விக்கு இறைவன் 36 வயசுல தீர்ப்பு கொடுக்குறான். எனக்கு எங்க ஊர் பாய்மார்கள் மேலதான் அவ்வளவு கோபம். எனக்கு ஏன் அதை நீங்க சொல்லல? அந்த ஊர்ல தானே நான் இருந்தேன். இத்தனை வருஷமா நான் எங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கேன்ல, யாராவது ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு வடிவத்துல எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்க கூடாதா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு கண்ணீர். அடுத்த பக்கம் நான் அதிகமாக அழுது இந்த வார்த்தைக்கு தான், கண்ணியம் மிக்க கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான். அவ்வளவுதான் போடுச்சு. பெண்களிடம் பேசும்போதுதான் இந்த வார்த்தைக்கான வீரியத்தை அங்கிருந்து என்னால வாங்க முடியும். கண்ணியமற்றவன் நீச புத்தி கொண்டவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான். அவ்வளவுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஏழை போய் கேட்கிறான், என்கிட்ட காசு பணம் நிறைய இல்லை, என்னால தர்மம் செய்ய முடியாது, அதனால என்னால சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஆனா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு நபிகளார் சொன்னாங்களா? உன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, உன்னுடைய மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடு, அது தர்ம கணக்காயிரம் உனக்கு சொர்க்கம் பிடிச்சுன்னு சொன்னாங்க. யாரிடம் சொல்லி எழுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய புரட்சி தெரியுமா அது? இந்த அன்பு ஒரு குடும்பத்துல சாத்தியப்பட்டுருச்சுன்னா அந்த குடும்பம் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆயிடும். அந்த குடும்பம் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆயிடுச்சுன்னா சமூக பிரச்சனைகளுக்கு அந்த குடும்பம் தீர்வாக, அது ரோல் மாடலாக முன்னாடி வந்து. அடுத்த பக்கம், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அவ என்ன மகர் தொகையை கேட்கிறாளோ அதை கொடுத்துதான் கல்யாணம் பண்ண முடியும். அவள்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நீ வாங்க கூடாது. யாருப்பா சொன்னாங்க? நபிகளார் சொன்னாங்களா? இல்ல, இறை சட்டம், இறைவனை சொல்லிட்டான். ஆஃப்டர் ஆல் 35 பவுன் பிச்சை காசு, இதெல்லாம் ஒரு வேலையா? அவன் 50 பவுன் போட்டா, அவன் 100 பவுன் போட்டா, அவன் 125 பவுன் போட்டா, அவனுக்கு காரு கொடுத்தாங்க, இதெல்லாம் என்ன பிச்சை காசு? நான் சிரிக்கவும் செய்தேன், அழுகவும் செய்தேன். இவ்வளவு பெரிய புரட்சி. ஒவ்வொன்னும் நபிகளாருக்கு மிகவும் பிடித்த மகள் ஃபாத்திமா. எங்க இருந்து போனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க, எங்கேயாவது போகணும்னாலும் பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. அப்படி ஒரு நாள் போய் பார்க்கும்போது கழுத்தில் ஒரு தங்க நகை அணிந்திருக்கிறாள். நபிகளார் எதுவுமே பேசாம போயிட்டாங்க. என்ன கோபான்னு ஓடி போய் கேட்கும்போது ஃபாத்திமாட்ட நபிகளார் சொல்றாங்க, இறை தூதரின் மகள் ஃபாத்திமா நரக நெருப்பின் மாலையை அணிந்திருப்பதாக யாராவது கேட்டால் உனக்கு வருத்தமா இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கழட்டி ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு, அதன் பிறகு அவங்க எந்த நகைகளையும் அணியல, விலையுயர்ந்த எந்த பொருட்களையும் பயன்படுத்தல, சொர்க்கத்தின் தலைவி என்ற இடத்திற்கு போறாங்க. 28 வயசு வரைக்கும் தான் அந்த பூமியில வாழ்ந்துருக்காங்க. இந்த விஷயத்த நான் ஒரு வீடியோல பேசணும். நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட கடைசியாக இருந்த ஒரு 7 பவுன்களையும் வந்து ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, பொது சொத்தாக கொடுத்துட்டு அதன் பிறகுதான் அந்த வீடியோ வந்து நான் பேசுறேன், ப்ரெசென்ட் பண்றேன். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இறை தூதரின் மகளுக்கு தான் இந்த ரூல்ஸ், மற்றவங்களுக்கு கிடையாது, நீங்க தப்பா பேசக்கூடாது. எப்படி? ஹதீஸ தப்பா பேசக்கூடாது. நான் சொன்னேன், அதற்கு பிறகு ஜக்காத் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்க.
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். இன்னும் நான் திருக்குறான் முழுசா படிக்கல, இன்னும் நான் அரபி மொழி படிக்கல, இப்பதான் எழுத்துக்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். ஆனா நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்க, மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பிறகு சக்காத்துங்கிற முறை வந்துச்சு. நகைகள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதுக்குரிய சக்காத்தை வந்து ஏழைகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நான் ஏன் எனக்கு அதை மறுத்து கொள்றேன் அப்படின்னா, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ஹராம் நான் வந்து ஏன் எடுத்துக்கிறேன்னா, நபிகளார் வாயிலிருந்து நரக நெருப்பின் மாலைன்னு வந்து தன் மகள் ஃபாத்திமாவுக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அழுது 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 ஏதோ ஒன்றுக்காக தோல்வியிலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கவலையில கண்ணீர்ல ஓடிக்கொண்டிருந்த எனக்கு இன்னைக்கு நபிகளாரினுடைய வாழ்க்கை நிம்மதியை தந்திருக்கு அப்படின்னா, நான் நபிகளாரினுடைய மகள் ஃபாத்திமாங்கிற இடத்துக்கு போக ஆசைப்படுறேன். அதனால நான் எனக்கு இதை வேண்டாம்னு தவிர்த்துக்கிறேன். உங்களை நான் எதுவும் சொல்லலை, நீங்க சகாத் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கடந்து போனேன். சொன்னாங்களே விமர்சனங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரும்ட்டு. கண்ணுக்கு முன்னாடி வரதான் செய்யுது, நேருக்கு நேரம் வரதான் செய்யுது. பின்னாடி பேசுறவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நன்றாக தெரிந்து அறிமுகமான முன்னாடி நின்று பேசக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வலிக்கும். அவங்களுக்கு நம்மளால பதிலும் சொல்ல முடியாது, கடந்து போயிட முடியாது, அவங்கள விட்டு லைஃப்ல வெளியே போயிட முடியாது. அப்படியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நான் ரொம்ப துணிச்சலாக அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு அல்லாவுக்காக இது நான் துண்டிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்படி சிஏஏ போராட்டங்களை கடந்து வரும்போது ரமலான் வருது. நபிகளாரை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். 30 காணொளிகள் அப்படின்னு சொல்லி பேசுறேன். 30 நாள் 30 காணொளிகள்னு பேசுறோம். என்கிட்ட இருக்க விவோ போன் அதுல வந்து பேசி பதிவு பண்ணி அனுப்புறோம். என்கிட்ட இருந்த அதிகபட்ச கட்டமைப்பு சேட்டலைட் எல்லாமே அந்த ஒரு போன் மட்டும்தான். அதுல பேசுறோம், பதிவு பண்றோம், அனுப்புறோம். நம்ப முடியுமா உங்களால? இறைவன் மிகப்பெரியவன். 1 கோடி தமிழ் முஸ்லிம்களுக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கான். 1 கோடி பேருக்கு இந்த செய்தி போயிருக்கு. 34 காணொளிகள். வறண்டு போனேன் நான் அந்த செய்தியை கேட்டப்ப. இது எப்படி சாத்தியமாச்சு? வெளிநாடுகளுக்கு பயணப்படணும், வெளிநாடுகளுக்கு போய் பேசணும் அப்படிங்கிற கனவு, மிகப்பெரிய கனவு ஒரு பேச்சாளருக்கு. நான் பேச்சாளருங்கிற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி அனிதா இறந்த போது 1176 மார்க் வாங்கிட்டு ஒரு டாய்லெட் இல்லாத வீட்டுல இருந்து, ஒரு டியூஷன் போகாத இடத்துல இருந்து, என் அம்மாவுக்கு மருத்துவ வசதி கிடைக்காம சின்ன வயசுலயே அம்மா செத்து போயிட்டா, அது மாதிரி இன்னொரு அம்மா செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அனிதா டாக்டராக கனவு கண்டாங்கல்ல, நீட் அப்படின்னு வச்சுட்டு அவளை குழம்பு வச்சுல. அப்ப நான் அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கேன். நான் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். வெளியே வந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவ்வளவு போலீஸ் இருக்காங்க. என்னடா இவ்வளவு பெரிய கேவலங்கள், அடிச்சிருவோம், குடிச்சிருவோம், கொன்றுவோம், இவ்வளவு மிரட்டல்கள். இங்க ஒரு பிள்ளை கல்வி கிடைக்காம செத்து கிடக்கும் போது அதற்காக போராட, அதற்காக குரல் கொடுக்க, என்னுடைய கண்ணெழுச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உரிமை இல்லை, ஒரு அனுமதி இல்லைன்னா இந்த வேலை வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் தானே, இது இல்லாம உயிர் வாழ்ந்துட முடியாத. அடுத்த நாள் காலையில என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து களத்துக்கு வர்றேன். அப்படி வந்துதான் தற்கொலை தீர்வு கிடையாது, எதுக்கும் செத்துறாங்க. ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. தற்கொலை ஒருபோதும் ஏற்க முடியாது. இங்க நடக்கிற வன்கொடுமைக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப வன்கொடுமை நடக்காம இருக்கிறதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எப்படி தயார்படுத்துறது? பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல வந்து எல்லா பிள்ளைகளும் நம்பி ஏமாந்ததுதான். காதல்ங்கிற பேர்ல தருதலைகளை நம்பி ஏமாந்ததுதான். பேஸ்புக்கை நம்பி ஏமாந்ததுதான். வாட்ஸ்அப்ல நம்பரை கொடுத்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்பி ஏமாந்ததுதான். இது போல நடக்காம இருக்கணும்னா படிக்கிற வயசுலயே பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுக்கணுங்கிறதுக்காக என் பரப்புரை வீடு திரும்பாத போராட்டம் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் வீட்டுக்குமான இணைப்பு துண்டிக்கப்படுது. என்னோட மகனை நான் பிளாக் பண்றான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகளுக்கான இந்த பரப்புரை பயணம் தடைபற்றக்கூடாது. தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். அப்படி போகும்போதுதான் இஸ்லாம் என்ற ஒன்று வசப்படுகிறது. களிமா சொல்லணும் அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பல விமர்சனங்கள். புர்காப்படாம எப்படி நீங்க நபிகளார பேசலாம்? பொட்டு வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? காசுக்காக பேசுறீங்களா? வெறும் பேச்சு தான் சபரிமலாவுக்கு, காசுக்காக. மற்றபடி செயல்லையோ இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும்னோ இஸ்லாமை உணர்ந்ததோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. தலையில துணி போடாம எப்படி தொழுகை செய்யலாம்? ரூல்ஸ் தான் நபிகளார் சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணியம் உடையில எப்படி பாதுகாக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நான் காலர் நெக் தான் உடைகளில் பயன்படுத்துகிறேன்.
புடவை தான் அணிகிறேன். இந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பக்கம் பதில் இருக்கு. நான் திரும்ப கேட்டோம்னா, வரதட்சணையே வாங்காமல் எல்லா இஸ்லாமிய திருமணங்களும் என்றைக்கு நடைபெறுகிறதோ, அதற்கு ஜமாத்துகள் பெர்சன்டேஜ் வாங்கி கொள்ளாமல் என்றைக்கு உறுதிப்படுகிறதோ அன்றைக்கு நான் தலையில் துணி போட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அறிவிச்சோம்னா, இது யார் துணிச்சலோடு கேட்பது? நான் விழுப்புரத்துக்கு பயானுக்கு போறேன். அவ்வளவு பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம், பெரும் திரளான கூட்டம். போறதுக்கு முன்னாடியே ஜமாத் தலைவர்கள்லாம் சொல்றாங்க, இங்க வரதட்சணை பெரும் பாடா இருக்கு மேடம், தயவு செய்து அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பேசுங்க மேடம். யாரு? ஜமாத் தலைவர். ஜமாத் தலைவர்கள், ஜமாத் நிர்வாகிகளுமே அப்படித்தான் போய்கிட்டு அழாத குறை. அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடாது. இந்த இஸ்லாமிய பெண்மணி கிட்டத்தட்ட அழுகிறா. அவ்வளவு நகை போட்டு தான் மகள் கட்டி கொடுத்துருக்கா. இன்னும் நகை வேணும்னு டார்ச்சர் நடக்குது. யார் இதை கேட்பது? அப்பதான் ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது நான் துணிச்சலா பதில் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமா? முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமா? இறைவன் முஸ்லீம்களை மட்டும்தான் படைச்சானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் செய்தி கொடுத்துட்டு போயிருக்காரா? அவங்களுக்கு மட்டும்தான் இறை தூதுவரா? எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை. அவர்கள் உலக மக்களுக்கானவர்கள். அப்ப சபரிமலாவும் சேர்த்து தானே. நான் டிக்ளேர் பண்ணிட்டு வந்துதான், புர்கா போட்டுட்டு வந்துட்டு தான் நான் நபிகளார் பேசணும்னா, திருக்குறான் படிக்கணும்னா எங்கேயாவது திருக்குறான்ல அதை சொல்லியிருக்கா சொல்லுங்க. அப்படின்னா இதற்கு பின்னாலும் பல செய்திகள் இருக்கலாம். நபிகளாரே உயிரச்சத்தோடு தன்னை மறைத்து வைத்து ஒரு காலத்துல பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? அத்தாட்சி இருக்கா இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் ஒரே நாள்ல நம்மளால வெளியில சொல்லிட முடியாது. நீட் அப்படிங்கிறத எதிர்த்து நின்ற போது என்னெல்லாம் நடந்தது, எவ்வளவு விமர்சனம் வந்தது, நான் என்ன மாதிரியான எதிர்காலத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறதுன்னு திருக்குறான் சொன்னதை தான் நம்ம பதிலாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. அப்படி கடந்து போறோம். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் போது நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். பெண் பிள்ளைகளுக்கான கட்டமைப்பை உருவாக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு சபியாவினுடைய இஷ்யூல ஒரு முடிவு எடுக்கிறேன். இனியும் இப்படியே வேலை செய்து கொண்டிருந்தா, பேசி கொண்டிருந்தா சரி செய்ய முடியாது. நம்ம வேலையை இழந்தோம், சம்பளத்தை இழந்தோம், வீட்டை இழந்தோம், பிள்ளையை இழந்தோம், என்னுடைய ஆடம்பரங்களை இழந்திருக்கிறோம். வீட்டு வேலை செய்வதற்கு 2 ஆட்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நடுத்தருள் பிச்சை எடுத்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம். பல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், பல குடும்பங்களுக்கான உதவிகளை செய்யறோம். 40 குடும்பங்கள் அபியூஸ் ஆன குடும்பங்களோடு போய் நிற்கிறோம். இவ்வளவும் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கோம். எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது எப்பயுமே நான் பரப்புரை செய்வது என்னுடைய வழக்கம். சின்ன வயசுல இருந்து இஸ்லாம் என்ற ஒரு பெரும் வரம் என் கையில கிடைச்சிருக்கு. நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருந்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை 20 வருஷத்துக்கு முன்னாடியே செய்ய தொடங்கியிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். என்னை போல வழியில் இருப்பவள் யாராவது ஒருத்திக்கு அதை போய் சேர்ந்தா அவள் நிம்மதியா இருப்பாள். அப்ப இன்னைக்கு அந்த பணிகளை கையில எடுக்கும்போது இன்னும் நிறைய விமர்சனங்கள் சரி கடந்து வரும் அப்படின்ற இதுதான் என்னுடைய பயணம். இதுல தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய கனவு இறைவன்ட்ட நான் கேட்கிறேன், உலகம் முழுவதும் ஒரு 1000 பேரை ஒன்றிணைக்கணும். ஈமானில் நிறைந்தவர்கள், சமரசம் செய்து கொள்ளாதவர்கள், இந்த பெண்களையும் பெண் குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்கான வேலையை செஞ்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க யாரா இருந்தாலும் சரி 1000 பேரை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு இறைவன்ட்ட நான் கேட்கிறேன். துபாய்க்கு வரக்கூடிய ஒரு சூழல், கனடால இருந்து ஒரு முக்கியமான ஒரு அண்ணன் துபாய்க்கு வர்றாங்க. அப்போ நான் கனடாவே அவங்கள பார்க்க முடியாது. அப்புறம் துபாய் வர முடியும். அப்போ சரி நம்ம துபாய்க்கு வருவோம்னு சொல்லிட்டு அப்போ டிக்கெட் போடுவோம். என்ன செய்யறது? துபாயிலேருந்து எனக்கு எந்த அழைப்பும் இல்லை. எனக்கு ஐமான் இன்றைக்கு தான் அறிமுகமாகுது. ஈமான் முந்தானேக்கு தான் துபாயில் அறிமுகமாயிருக்கு. எனக்கு யாரையும் தெரியாது. அப்போ நம்மளே டிக்கெட் போட்டு போவோம்னு சொல்லிட்டு உடனே வாங்கி டிக்கெட்டை போட்டு என்னோட துணைக்கு ஒரு மார்க் அறிஞர் அவங்க இந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் கொடுக்கும்போது, களிமா சொல்லி தரும்போது, ஒரு மாற்று சிந்தனையோடு நபிகளாரை ஏற்றி வைக்கும் போது அவங்களெல்லாம் இன்றைக்கு நன்றியோடு நினைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இத்தனை 1000 குழந்தைகளுக்கான நற்பணிகள் இவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டிய சூழல் இஸ்லாத்தோடு சேர்ந்து இறைவன் கொடுத்துருக்காங்கன்னா இறைவன் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிம்மதியை தரட்டும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா மேடையில் இறைவனை பற்றி நினைவு கூறும்போது இறைவன் மாணவர்களோடு நம்ம நினைவு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இங்கே சொல்லும் போது கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னோடு பயம் நீப்பதனாலேயே ஏகப்பட்ட இஷ்யூஸ் அவங்களாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. சமூகம் அப்படித்தான் இருக்கிறது, மக்களின் மனதில் ஈமான் அப்படித்தான் இருக்கிறது, மக்களின் மனதில் இன்றைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இஸ்லாம் பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஆனால் அவங்களை தொடங்கி கூப்பிட்டுக்கிட்டு போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம்.
சின்ன வயசுல என்னுடைய கனவு வெளிநாடுகளுக்கு போகணும். டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் கூப்பிட்டு லட்சக்கணக்கில் காசை கொடுத்து ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து பயங்கர கண்ணியப்படுத்தி அனுப்புறாங்க. சொந்த பேக்கேஜ்ல வந்து காசு பணத்தை போட்டு நிரப்பிக் கொள்கிறவர்களுக்கு. ஆனால் சொந்த பணம் ஒரு 2.5 கோடியை கண்ணுக்கு தெரியாம நாட்டுக்கு கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட்ங்கிற களத்துக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டு அப்படி ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியான வாய்ப்பு வரல, மனிதர்களுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறதுன்னு இறைவன்ட்ட மட்டும் தான் கேட்கிறேன். அதுலயும் ஒரு அத்தாட்சி இறைவன் கொடுக்குறான். நான் துபாய்க்கு வந்து 5வது நாள் ஒரு பெரிய வீட்டில் ஒரு சின்ன பயானுக்கு ஏற்பாடு நடக்குது. வீட்டின் பெண்கள், அதாவது ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் 30 பேர் இணைகிறாங்க. 5 நாட்டை சேர்ந்த பெண்கள் வந்து ஜூம்ல இணைகிறாங்க. ஒரு 70 பேருக்கான கூட்டம் அங்கே நடக்குது. 1.5 மணி நேரம் நான் பேசுறேன். அத்தனை பேரும் அழுதார்கள், அத்தனை பேரும் உறுதிமொழி கொடுத்தார்கள். இனி நகை சார்ந்த மோகத்திலிருந்து வெளியே வருவோம், இனி ஸ்டேட்டஸ் சார்ந்த மோகத்திலிருந்து வெளியே வருவோம், இனி வழிகேடு எதெல்லாம் வந்து இருக்கோ அதில் அத்தனைல இருந்து வெளியில வருவோம். இந்த 70 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான வேலையை நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். இதற்கு அமைப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. பெண்கள் நாங்கள் எங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த 1.5 மணி நேரம் பேச்சுல வந்து இணைய முடியும் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன். என்னுடைய கனவை எங்க ஏற்றி வச்சா பார்த்தீங்களா? பெரிய ஸ்டேஜ் இல்லை, பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, பெரிய ஆடியோ லைட்டிங் செட்டிங்ஸ் இல்லை, சேட்டலைட் சேனல் இல்லை, டிவி இல்லை, எதுவும் இல்லை, பெரும் கூட்டம் இல்லை. ஆனால் என்னுடைய கனவு பெண்களின் கண்ணீரை மீட்பது. அந்த இடத்துல அப்படி ஒரு செட்டப்ல இறைவன் பயான துபாயில் நடக்க முடிச்சான். என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம். அதற்கு பிறகு ஈமான்ல ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. இன்னைக்கு ஐமான்ல கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய அதிசயம். உங்களுக்கு வர சொல்லிட்டாங்க, வருவோம், ஐயோ எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற மனநிலை உள்ள ஓடிட்டு இருக்கலாம், லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை சில பேருக்கு ஓடலாம், இயற்கையானதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வரலாற்று நிகழ்வு. யாரிடம் முழுசா சொல்லிட முடியும்? யார்கிட்ட அழுது ஷேர் பண்ணிட முடியும்? பக்கத்தில் இருக்க மட்டும் சொல்ல முடியாது, புரியாது. அப்படி யாரும் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி தாய் நிலத்தை பிரிந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை அடமானம் வச்சு என்னதான் நீங்க நல்லா இருக்கீங்க கால் பணத்தோட அப்படின்னாலும் அந்த தாய் மண்ணை இழந்த வலி இருக்குல்ல, நானும் அப்படிதான் அந்த தாய் அப்படிங்கிற உணர்வை எல்லா இடத்துல இருந்தும் இழந்துட்டு தான் ஓடிச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு மேடைக்கு கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு இந்த அங்கீகாரத்தை கொடுத்து நாங்கள் இருக்கிறோம், நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது உதவி என்பது எனக்கு எதுவுமே தேவையில்லை. சாகிற வரைக்கும் எனக்கு 3 வேளை ஸ்டோரி எப்படியாவது கிடைச்சிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற எந்த நகையோ பணமோ சொத்தோ எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரும் கனவு உண்டு. இனி ஒரு பிள்ளையை சாகப்படக்கூடாது, இனி ஒரு பெண்ணை அங்கே தனியாக ஆதரவுகளை பெற்றக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம், இந்த அங்கீகாரம், உங்களை சந்தித்தது, இதெல்லாம் என்னோட லைஃப் ஈவெண்ட்ல வர முடியாத நிகழ்வு. காரணம், என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு நான் போனது, குழந்தைகளுக்காக போனது. அதை தாண்டி இஸ்லாம் அப்படிங்கிற ஒன்று அறிந்ததுக்கு பிறகு என்னுடைய முதல் பயணம் துபாய். என்னுடைய சுயசரிதை நூலில் மிகப்பெரிய பதிவாக பதியப்படும். அப்ப இந்த ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு 3000 பேர் இருக்க கூட்டத்துல பேசியிருந்தா கூட இந்த மனநிலையோ இந்த அறிமுக உரையின் போது கண்ணில் வந்த கண்ணீரையோ பெற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுல ஒரு 5 பேர் 10 பேர் சப்போர்ட் பண்ணி என்னுடைய கனவுகளை நோக்கி நாங்க இருக்கோம், நீங்க செய்யுமா அப்படின்னு நின்றுட்டா கூட எனக்கு அது பெரிய வரும், பெரிய மகிழ்ச்சி. இறைவன் அதை நடத்தி தருவான்னு நான் நம்புறேன். அதனால இந்த செய்திகள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வரணும்னு நினைச்சது. பெண்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பெரிய பயன் நடத்துறோம். நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிறத அவங்கள ஏற்றி வைக்கணும். அங்க ஒரு இஸ்லாமிய பெண் எதற்காகவும் அழுகக்கூடாது, எதற்காகவும் வேதனைப்படக்கூடாது, எந்த பிள்ளையும் வழிகேட்டில் போயிடக்கூடாது. அவங்க ரோல் மாடலா இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கும் போதுதான் உலகத்தில் மாற்று சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். திருக்குறானை காமிச்சோ, ஹதீஸ பேப்பர்ல காமிச்சோ இஸ்லாத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது, வழிகளை நீக்கிவிட முடியாது. வாழ்க்கையில செயல்ல அதை யார் எசன்ஸ் ஆக்கி கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றதான் அதனுடைய எஃபெக்டிவ். அப்ப அதற்காகவே நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை வாழ்நாள் வைராக்கியமாக சாகர கடைசி நொடி வரைக்கும் அதை பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம்.
அந்த வைராக்கியத்தை எடுத்தது வரைக்கும் ஒரு 100 நிகழ்ச்சிகளை கடந்தேன் நான். அப்போ எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுகளை நடத்தணுங்கிறது என்னுடைய பெரும் கனவு. அதை இந்த மேடையில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். வருங்காலத்தில் அவற்றையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் எல்லாம் உடனின்று அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு களம் தர வேண்டும். காரணம் ஒரே ஒரு காரணம் தான். நபிகளாரின் உம்மத்துக்கள் யார் அப்படின்னா, இறைவன் திருக்குறான்ல சொல்றான், நபியே உனது சமூகம் தான் சிறந்த சமூகம், அதை விட சிறந்த சமூகம் வேறு இல்லை அப்படின்னு. தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் நன்மையை விதைப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். நன்மையை விதைக்கக்கூடிய களமாக படிக்கிறோம், பேசுறோம், அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்றோம். நான் போய் பேச மாட்டேன். அது இஸ்லாம் என்ற ஒன்றை அறிந்ததற்கு பிறகு நான் வலிமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிராக்டிஸ். நான் போய் பேச மாட்டேன். அப்போ அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். பிராக்டிஸ் பண்ணதை நான் பேசுறேன். அதை செயலாக்கம் பண்றதுக்கு செயல் திட்டங்களோட கொண்டு போறேன். வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. அதற்காக உயிரே இழந்தாலும் பரவாயில்லைன்னு களத்தில் நிற்கிறேன். அப்ப இந்த வேலையோடு செய்து கொண்டிருக்கிற போது நபிகளாரே அன்னைக்கு கதீஜா அவர்களுடைய பேராற்றலை அடுத்த தலைமுறை பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஏற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இங்கிருந்து நீங்கள் எல்லாம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு வெளிநாடுகளில் இருக்கிற பல பேர் ஈமான் நிறைந்தவர்கள் உடன் இருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பிள்ளைகளை காப்பாற்றிவிட முடியுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கு வரலாற்றில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கு. அதனாலதான் நான் முழுதும் பயணப்படணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தது. மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சதுல. இறைவன் உங்களுக்கான நன்மைகளை பன்மடங்கு பெருக்கி தரட்டும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு அருமையான அறிமுக உரை தந்ததற்கும், சொல்லி 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்ததற்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனதின் அடி ஆழத்தில் இருந்து வாழ்த்துக்கள். நிறைய செய்ய வேண்டியிருக்கு, பயணிப்போம். என்னைக்கு மரணம்னு தெரியாது, அது வரைக்கும் இந்த ஈமானின் சதவீதத்தை விற்றாம கொண்டு போவோம். ஐமான் நிறுவிய திருச்சி ஐமான் மகளிர் கல்லூரி பற்றி ஆமாம் என்னன்னா, இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி தேதி ஐமான் காலேஜில் ஒரு நிகழ்வு, அதுக்கு என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக நபிகள் காட்டிய பெண்ணிய முறையை அங்கே நிகழ்த்துறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீ இந்த தேதியில் பண்ணால் ஒரு 500 பேருக்கு தான் பேச முடியும், போஸ்ட்போன் பண்ணி 1 மாதம் கழிச்சு ஒருங்கிணைச்சா 3000 பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொன்னப்போ யோசிக்காமல் சொன்னேன் 3000 பேருக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஐமான் எப்படின்னு கேட்கும்போது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டு கடினப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பேர் நம்ம ஊரில் நம்ம காலேஜ் தொடங்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு முடிவெடுத்து ஒரு 15 பேர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு காலேஜ். அவங்க எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஆரம்பிக்கிற ஒரு காலேஜ் இன்னைக்கு அது மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்குது. லட்சக்கணக்கான பிள்ளைகள் படித்து வெளியே பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையை ஐமான் மகளிர் கல்லூரி செஞ்சுட்டு இருக்குங்கிறத கேள்விப்பட்டப்ப அதெல்லாம் அத்தாட்சிகள். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இப்படி இருக்கு அப்படின்னா காரணம் கல்வி போய் சேராதுதான். சபியாவினுடைய பயணத்துக்காக போனப்ப நான் பெஹல்கான் வீட்டுக்கும் போனேன். மாட்டேரிச்சி சம்பவத்தில் அடிச்சு கொல்லப்பட்ட இஸ்லாமியர். அதே மாதிரி அந்த தம்பி பேர் என்ன, ஜுனைத் கான் வீட்டுக்கும் போனோம். ஹாஃபில் குரான் மனனம் செய்தவன் அந்த தொப்பி போட்டிருக்காங்கிறதுனாலே ட்ரெயினில் இஸ்லாமிய அடையாளத்தை வச்சிருக்கான்றதுனாலே ட்ரெயினில் அடிச்சு கொல்லப்பட்ட ஒரு 16 வயது பிள்ளை. அப்போ அவங்க வீட்டுக்கும் போனோம். எரும மாட்டை வீட்டுக்குள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில். அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. ஒரு கயிறு கட்டில் சைடில் ஒரு தொட்டில், இந்த பக்கம் ஒரு தொட்டில் மாதிரி துணியை கட்டி வச்சு கயிறு கட்டிலுக்கு கீழே பிள்ளையை போட்டிருக்காங்க. ஏன்னா துணியோ கயிறோ கட்டுகிற அளவுக்கு அந்த மக்களிடத்தில் வசதி இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு சூழல். எல்லாரும் சிகரெட் குடிக்கிற, பீடி குடிக்கிற, புகையிலைக்கு அடிமையாக இருக்கிற, ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆசிஃபாவோட கிராமத்துக்குள்ளே போக முடியல, உள்ள கூட அடிச்சு கொண்டுருவாங்கன்ற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. கல்வி போய் சேரவே இல்லை. அப்ப ஐமானை போன்ற கல்லூரிகள்லாம் ஆரம்பிக்கப்படணும். ஒவ்வொரு ஊர்லேயும் இஸ்லாமிய பிள்ளைகள் படிப்பதற்கான கல்வி நிறுவனங்கள் இருக்கணும். அவங்களை பெரிதளவில் கல்வி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, விழிப்புணர்வோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு படித்த கலெக்டருக்கும் மார்க்கம் படித்து நபிகளாரை அறிந்து படித்த கலெக்டருக்கும் எக்ஸ்ட்ரீம் எண்டில் வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த வேலை செய்வதற்கான வேலை திட்டங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. இறைவனுக்கு அத்தனை நன்றி சொல்றதுன்னு தெரியல. இன்றைக்கு இரவு தொழுகையில் 1 கோடி நன்றிகளை தெரிய கடமைப்பட்டவளாக மறுபடியும் ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு விடைபெறுகிறேன். உங்களுடைய பணிகள் குறித்தும்
நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகள் இனி தொடர இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் ஒரு சிறப்பான உரையை தந்தார்கள். நேரம் தான் இடம் தரவில்லை. அவர்கள் கூறியது போன்று இந்த அபுதாபி மண்ணிலே பல்வேறு மீளாது விழாக்கள் பல்வேறு அமைப்புகள் நடாத்தி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு வாய்ப்பில் தங்களை அழைப்போம். நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய உரையை தர வேண்டும் என்ற ஒரு தகவலை இங்கே சொல்லி, பல்வேறு ஊரை சார்ந்தவர்கள் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரிகள், பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது மஹல்லா சார்ந்தவர்கள் இவர்களை அணுகி நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இன்றைய காலத்தில் தேவைப்படக்கூடிய செய்திகளை அவர்களை வைத்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி அந்த தகவல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒவ்வொரு மஹல்லாக்களாக ஜமாத்துகளாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இறைவனுடைய துணை அவர்களுக்கு இருக்கும். நிச்சயம் அந்த ஒரு எல்கையை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு இறைவனுடைய துணை இருக்கும் என்ற செய்தியை நாம் சொல்லி, இங்கே இத்தனை குறுகிய நேரத்தில் நாம் அழைத்து பல்வேறு பணிகளை முடித்து நேராக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். இங்கே நம்மிடத்திலே அவர்களோடு பயணப்பட்டு வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி சையது ஹுசைன் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு சில தகவல்களை நமக்கு தருகிறார்கள். சையது முகமது அவர்கள் நம்மிடத்திலே சில தகவல்களை தருகிறார்கள். அதற்கு பின்னால் நன்றியோடு துவாவோடு நிகழ்ச்சிகளை السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. Facebook நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் பர்சனலாக செஞ்சு லைவ் பண்ணிடுறேன்.